ஒன்றிய அரசு மோடி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்கானமா? அவங்க நான் சொல்றேன்னா அவருக்கு நான் பேர் வச்சிருக்கேன். சரியா? நான் எல்லாரும் பேசுறேன், பொறுமையா கேட்டீங்கல்ல, நம்ம சொல்லிடுறேன், ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் இவ்வளவு நேரம் 20 நிமிஷம் பேசிக்கிறேன். நம்ம செஞ்ச திட்டங்கள், சாதனைகள், என்னென்ன பண்ண போறோம், தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எல்லாமே சொல்லிருக்கேன்ல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேமா, 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா வாழ்ந்திருக்காரு, அவர் பேர் வச்சிருக்காரு. இங்க அந்த பேர் சொல்லி நீங்க கூப்பிடணும். சரியா? என்ன அது 29 பைசா கரெக்டா? என்ன அது 29 பைசா. இதுவே செல்ல கஷ்டம். 4ஆம் தேதிக்கு பிறகு இதை நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். அப்படி கேள்வி கேட்கறீங்கல்ல, இது நீங்க நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவதுமா, நாம ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். அதை கொண்டு வந்ததும் அதான் 29 பைசா தான் கொண்டு வந்தார். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அது பேரு. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து ₹1 கட்டுறோம். நாம கட்டுறோம், ஒன்றிய அரசு கூட கொடுக்குறோம். ஒன்றிய அரசோட வேலை என்னன்னா, எல்லா மாநில மக்களோட வரி பணத்தை வாங்கி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ₹1 கொடுத்தா இந்த 90 காசு வச்சுக்கோ, ₹1 கொடுத்தா சரிதான், இந்த மாதிரி நீ ₹1 10 காசு வச்சுக்கோ அப்படின்னு பிரிச்சு ₹1 கொடுக்குறியா, சரி நீ ₹1 கொடுத்து கரெக்டா கொடுக்குற, நீ ₹1 வச்சுக்கோ, நீ திட்டங்கள் பண்ணு. இதுதான் ஒன்றிய அரசோட வேலை. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டுறீங்கன்னா ஒன்றிய அரசு நமக்கு உங்களுக்கு எவ்வளவு திருப்பி தராங்க? வெறும் 29 காசு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா, பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். அங்க இருக்கக்கூடிய மக்களும் இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, ₹1 கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கிறதுனால ஒன்றிய அரசு அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தராங்க? ₹1க்கு ₹3. உத்தரப்பிரதேச மக்கள் ₹1 கொடுத்தா எவ்வளவு? தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் இருக்குமா, அதுவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம். முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார். அந்த மக்களும் இந்திய வரலாற்றில் இல்லமா, உலக வரலாற்றிலே 5 வருஷம் ஆட்சியில இருந்து 5 முறை முதலமைச்சரா பண்ணி பதவி ஏற்றுவிட்ட ஒரே முதலமைச்சர் ரெக்கார்ட் பிரேக்கர் திரு நிதிஷ்குமார். 6 மாசத்துக்கு ஒரு அணியில் இருப்பாரு. அவர் இப்ப பிஜேபி அணியில் இருக்காருன்னா, பீகார் மாநில மக்களும் ₹1 கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. பீகார் மாநில மக்களுக்கு ₹1 கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ₹1 கொடுத்தா ₹3. நமக்கு வெறும் 29 பைசா தான் தராங்க. இதுதான் நான் சொல்றேன், நம்முடைய நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க. இதை விட ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமையை மதிக்கிற பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிற ஒரு பிரதமர் வரணும்னா அதுக்கு நம்முடைய இந்திய கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம பாசிச மோடி ஒன்றிய 29 காசு ஆட்சியை ஓட விடணும். நான் என்ன சொல்றேன்னா, வெறும் 29 காசு தான் தராங்க ஒன்றிய அரசு. அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறாங்கல்ல. இதை விட அதிகமாக நிதி திறக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் அமர்ந்தார்னா, இதை விட நம்முடைய முதலமைச்சர் போராடியாவது நிறைய பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய ₹1 திரும்ப வாங்கி நிச்சயம் அனைத்து நீங்க கேட்கறீங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனைகள் தீர்க்க போற மாட்டாரா? இதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். வர 19ஆம் தேதி அண்ணன் நாராசு அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு நீலகிரிதான் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கப்படுவதுன்ற பெருமையை தேர்ந்தெடுக்கணும். மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர்களும் பிரச்சாரத்துக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருவார். வேற எதுக்கும் எட்டி பார்க்க மாட்டாருமா. கோவிட் வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வரும்போது வந்தாரா? மழை பெய்யும் போது வந்தாரா? நீட் தேர்வு அத்தனை மாணவிகள் நடந்தாங்க வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா? எதுவுமே பண்ணலாமா. ஆனா என்ன, 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி வந்தார். அப்போ தேர்தல் நேரம் தான், ஜனவரி மாசம் 27ஆம் தேதி வந்தார். வந்துட்டு அவரும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல திரு பாதந்தாங்கி பழனிசாமி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றிய அரசு நிதியில மதுரையில் இருக்க
இடத்துல மதுரைக்கு நான் வந்து ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை உலக தரத்திலான எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு ஒரே ஒரு செங்கல் மட்டும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. நிதி கொடுக்கவே இல்லை. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போனேன். அப்பதான் சொன்னாங்க இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா இதெல்லாம் கட்டிட்டாங்க, சுத்தி மட்டும் செவரெல்லாம் கட்டிட்டாங்க, சுற்றி செவரெல்லாம் கட்டிட்டாங்க. பரவாயில்ல கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வெறும் வெட்டவேலி காடு, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. இதுதான் திரு 29 காசும் திரு பாதசாமி பழனிசாமியும் 2019 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2019 ஜனவரி 27 தேதியோட சொல்றேன். இந்த கல்லை மட்டும் நட்டு வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. கல்ல நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல்ல திருப்பி தரமாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ எந்த போலீஸ் கேட்க மாட்டா போட்டுக்கோ, கோர்ட்டுக்கு போ, நான் கல்ல தரமாட்டேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை சேர்க்க கட்டி முடினேன். இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கலமா. அதாவது இன்னொன்னு சொல்றேன், 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு 6 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசு நிதியால கட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட ஒதுக்கல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் 3 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொல்லி 1000 படுக்கை வசதிகளுடன் ஒரு கலைஞர் பல்நோக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி தொடர்ந்து இன்னைக்கு சென்னை மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் 29 பைசா மாடலுக்குமான வித்தியாசம். எனவே ஒரு நல்ல பிரதமர் வரணும்னா இதுங்க உங்க கையில தான் இருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 15, 17 ஈவினிங் 17 6 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நீங்க இங்க இருக்க போறீங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அந்த நாராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க தெளிவா இருக்கீங்களாமா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் இன்னும் நம்ம 2.5 நாட்கள் தான் இருக்கு. நீங்க அடுத்த 2.5 நாட்கள் பொறுப்பா இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். ஒரு வீடா போனீங்கன்னா பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், திருப்பி கேட்கிறேன், வெற்றி நிச்சயம். எனக்கு தேவை வாக்கு வித்தியாசம். 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. செஞ்சு காட்டுறீங்களா? செய்யறது ரொம்ப சொல்லணும். நான் சொல்றேன், அடுத்த 2.5 நாட்கள் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, ஒவ்வொரு குடும்பமாவா சந்திங்க. ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்க 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு. இந்த 5 வீட்டுல 20 ஓட்டு இருக்கு, 20 வாக்குகள் இருக்கா, நான் பொறுப்பு. ஏன் உதயசூரிய சின்னத்துல ஏன் நான் ராசானங்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசு ஏன் 29 காசு ஓடணும்னு இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த ராசானங்கள் வெற்றி பெறுவது உறுதி. கண்டிப்பா பண்ணுவீங்களா? 2023 தேர்தல்ல அடிமைகளை ஓட விட்டீங்க, அடிமை அதிமுக ஓட விட்டீங்க. இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட்ஸ், அவங்களையும் ஓட விடுறதுக்கான வாய்ப்பு தான் வர ஏப்ரல் 19ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிமா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய குறைவாக இருந்து மிகப்பெரிய வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக அவர் இருப்பார். வாய்ப்புக்கு நன்றி, வரவேற்புக்கு நன்றி, வணக்கம்.